வரி கொடுக்கவில்லை என்ற வழக்கமான பாடலை குறித்து கவலைப்பட ஏதுமில்லை. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளையர்கள் சேமித்து வைத்திருந்த நெல்லை கொள்ளையடிக்கவும் காவலாளியை கொலை செய்யவும் நமது மந்திரியாரே காரணமாக இருந்தார் என்று எழுதியிருப்பதுதான் எப்படி என்று எனக்கு புரியவில்லை. அது மட்டுமல்ல வெள்ளைய தேவா, உயிருக்கு உயிர் பதில் கேட்டிருக்கிறான். அதாவது நமது மந்திரியாரின் உயிர் அவனுக்கு தேவை. எழுதியிருப்பவனும் அவனோ இவனோ அல்ல, பொறுப்புள்ள ஒரு பெரிய அதிகாரி, கலெக்டர் லூசிங்டன். மன்னா, வாருங்கள் பிள்ளையவர்களே. அவசரமாக அழைத்தீர்களாம்? கீழிருக்கும் குட்டி தேவதைகளுக்கு வேறு வேலையே கிடைக்காது போலிருக்கிறது. அப்படி என்றால்? ஆமாம் அண்ணா, நமக்கோ மேலிடத்து தேவை கிடைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. எவனோ புது கலெக்டர் வந்து விட்டான், மீண்டும் வரி கேட்க. வரி கேட்கட்டும் அதவன் வழக்கம், முடிந்தால் வாங்கட்டும் அதவன் வேலை. மற்றது நெல்லை கொள்ளையிட்டதை கூறுகிறீர்களா? வெர்கட் துறை என்பவன் ஊர் நெல்லை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி ஸ்ரீவைகுண்டத்தில் களஞ்சியம் கட்டி சேமித்து வைத்து விட்டான். தானிய தட்டு ஏற்பட்டது. பிறகு அதிக விலைக்கு விற்க முற்பட்டு கொள்ளை லாபம் குவித்தான். அது கூடாத செயல் என்று இறக்கப்பட்டது. அதனால் நமது அரசாணை பிறப்பித்த அந்த அநீதியை தடுக்க தலைப்பட்டீர்களா? அரசாணையாக இல்லை, நானாகவே அவர்களுக்கு பாடம் கற்பித்தேன். எப்படி? குண்டர்கள் சிலரோடு நானே நேரில் போனேன். நியாயத்தை எடுத்துச் சொன்னேன். அவர்கள் கேட்டபாடில்லை. வாய் துடுக்கு பேசினர். வம்பு வளர்ந்தது. பலே பலே. பிறகு பிறகு என்ன? வழக்கம் போல் நடப்பதுதான். எதிர்த்தார்கள் எதிரிகள். உங்கள் குண்டர்கள் சளைத்திருக்க மாட்டார்களே? சந்தேகம் என்ன? எப்படி சளைப்பார்கள்? சாதாரணமானவர்களா? குண்டர்கள் அல்லவா? பிறகு அங்கும் இங்கும் சிலர் இறந்தார்கள். ஆனாலும் முடிவு, இரவாடிரவு நெற்பதிகளை காண மீதேற்றி கடத்தி வந்து விட்டார்கள் நம் வீரக்காரையர்கள். அல்ல, குண்டர்கள். இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை அல்லவா? இருக்காது பிள்ளையவர்களே, இருக்காது. ஏனையா ஓலை தாங்கி வந்தவரே, இறந்தவர்களில் முக்கியமானவர் யார்? எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டியத்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார். அதுதான் அநியாயம். என்னப்பா அநியாயம்? படுகளத்திலே ஒப்பாரி ஏது? போரென்றால் வாழ்வதற்கு யாருக்கு கணக்குண்டா? வேட்டைக்கு போகிறவன் முயலை கொல்வதை விட புலியை கொல்வதில் தானே அதிக பூரிப்படைகிறான். அநியாயமா? வைத்தியக்காரன். அதுதானே கேட்டேன். வீர போரல்லவா அது? அதில் யார் மடித்தார் என்ன? தானாதிபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, அவர் கிடக்கிறார். ஓலை தாங்கி வந்த வேலைக்காரர் தானே. உங்களுடைய அறிவுரை அவருக்கு புரியாதுதான். மந்திரி அவர்களே, நீதிர் சினம் காக்க. அரசே, என்ன ஆச்சரிய குறி? நான் தவறு செய்தேனா? சேச்சா, மன்னன் கூட செய்யலாம், மந்திரி செய்வாரா? இருக்காது. உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டாரை கண்டிக்க போய் நீரே கொள்ளையடித்தீர், கொலை செய்தீர் அல்லவா? இன்று எதிரி நம்மை ஏளனம் செய்யவும் வழிகாட்டினீர் அல்லவா? இத்தனைக்கும் உதவியது உமது மந்திரித்தனம், பதவி என்ற மதுபோதை அல்லவா? ஏன் பேச்சில்லை? தலை கவிழ்ந்து விட்டது, கரம் இறங்கி விட்டது, நான் வறண்டு விட்டது. போதும், நான் போதும். நாடெல்லாம் அடிந்து விட்டது. மானம் நைந்து தேய்ந்து மறைந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னை மன்னித்து. நான் மன்னிப்பது சுலப மந்திரியாரே. ஆனால் சூழ்நிலை புரிகிறதா உமக்கு? அமைதி நிலவிய கால ஓட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகழ் செய்தது சகிக்கக்கூடியதா? போருக்கு பயப்படும் பேச்சா என் பேச்சு? அல்ல மந்திரியாரே, அல்ல. நேர்மை போரானால் தோல் பூரித்து நிற்கும் இந்நேரம். ஆனால் எதிரி குற்றவாளி குண்டிலே நிறுத்துகிறான் நம்மை. நமது தலை நிமிரவில்லை அங்கே, நமது நீதியும் சட்டது அங்கே. இப்படி ஒருவன் உலகத்திற்கு பறைசாட்ட விடுத்து அதனால் வெறிப்போர் உண்டது, அமைதி அழிந்தது, மக்கள் மடிந்தனர், நாட்டை காக்கும் மந்திரியின் மது ஈனப்பட்டதால் இத்தனை இன்னலும் ஏற்பட்டது என்று வருங்கால சரித்திரம் கூறப்போமானால் அது நம்முடைய புகழை வாழ்த்தக்கூடியதா? சொல்லுங்க, இதை நான் மன்னிப்பதா மந்திரியாரே? மக்களால் நீர் வாழ வேண்டுவது போய் உம்மால் மக்கள் வாழ்வதாக நினைத்த உங்களுடைய சிறுமைத்தனம் செய்த செயல் அல்லவா இது? என்ன இருந்து துடிப்பு அடங்குவதாக இல்லையே. கைமைத்தனத்தை கட்டபொம்மன் சகித்து சலுகையும் காட்டினான் என்ற இழிச்சொல்லுக்கு நீர் என்னை ஆளாக்கியது நீர் ஆற்றிய தொண்டிலெல்லாம் பெரும் தொண்டாக நிற்கிறது. உம்மாலாரதை அடைவதுதான் அது என்றால் அது அவ்வாறே நடந்ததாக பெரியவர்களே, அவ்வாறே நடந்ததாக. இல்லை மன்னா, இல்லை. இந்த அரசும் அமைதியும் என்னால் கலங்கப்பட தேவையில்லை. அந்த அன்னியன் கடிதத்தில் கட்டளையிட்டுள்ளபடியே என்னை அவனிடம் ஒப்படையுங்கள். நான் செய்த தீவிரைக்கு நானே பொறுப்பாகி உங்கள் பெருமைக்கு ஊர் விளையாமல் என் தலையை தானம் கொடுத்து நாட்டின் மதிப்பையும் காத்து விடுகிறேன். என்னை கைதியாக ஏற்றுக்கொள். ஓலை தாங்கியே துணிந்து விட்டீரா?
அந்நிய அதிகாரியிடம் நம்மவரை ஒப்படைத்து உமக்குரிய பதவியை உயர்த்திக் கொள்ள துணிந்து விட்டீரா? இன துரோகி! என்ன இரும்பு இதயமடா உனக்கு! கட்டபொம்மன் அரசவையிலே அவன் கண் முன்னே அவன் மந்திரியை சிறை செய்து அந்நிய அதிகாரியிடம் ஒப்படைக்க எவனுக்கடா துணிவிருந்தது இதுவரை? மாற்றானுக்கு எம்மவரை காட்டிக் கொடுப்பதை விட மரணமே